Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நெய்க்கடலை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிறத விட ரொம்ப சுவையாக செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடலைப்பருப்புலாம் நல்லா ஊறி வந்திருக்கு. நமக்கு கடலைப்பருப்புலாம் கண்டிப்பாக நல்லா ஊறி வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு அரிப்பில் மாற்றி இந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு காட்டன் துணியில் மாற்றி இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கடலைப்பருப்பில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காட்டன் துணியில் சேர்த்துட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு அரை மணி நேரம் வச்சாலே போதும், நல்லா காஞ்சி வந்துடும். நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் மேலே ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, ஈரம் எதுவும் இல்லாமல். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நமக்கு கடலைப்பருப்புலாம் நல்லா உலர்ந்து வந்துட்டு அதில் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி பருப்பை எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு சேர்க்கும்போது நமக்கு சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம எண்ணெய் எடுக்கும்போதும் அரைப்பகுதி அந்த கடாயில் ஒரு அரைப்பகுதி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை சேர்த்ததும் கொஞ்சம் நல்லா பொங்கி வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கடலையெல்லாம் நல்லா திருப்பி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நமக்கு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக மாறி வரணும். அது வரையும் நம்ம பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அந்த சலசலப்பெல்லாம் மாறி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த கடலை பருப்புமே நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வந்திருக்கு. நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்சிரும். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை நல்லா வடித்து எடுக்கணும். இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லைனா காட்டன் துணியில் கூட சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய்லாம் நமக்கு நல்லா அப்சார்ப் ஆகி வந்துடும். இப்போ இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு 2 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போலவே கடலைப்பருப்பு முழுவதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். வெறும் கடலைப்பருப்பு மட்டும் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி வேர்க்கடலெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதுவும் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெயில் இந்த மாதிரி அரிப்பு கரண்டி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு 6லேருந்து ஒரு 7 பல் பூண்டு அந்த தோலோடு நான் இடித்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறம் ஆகிறது வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம்ல வேர்க்கடலை, அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம காரெல்லாம் நம்ம தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். சாட் மசாலாலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பூண்டுலாம் இந்த மாதிரி தோலோடு சேர்க்கும் போது தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரி பக்கமே போக மாட்டேங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி லீவ்லலாம் கண்டிப்பாக பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கேட்பாங்க. வீட்டிலே இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.